அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: என்னை காண்பவர் என்னை அனுப்பியவரை காண்ப. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 44 முதல் 50 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இப்பகுதி இங்கு இடம் மாறி வருவது போல் தோன்றுகிறது. போதித்து போதித்து களைத்து போன இயேசு மீண்டும் தம்மை பற்றி சான்று கொடுக்க விரும்பியிருக்க மாட்டார். மாறாக அவர் யூதருக்கு ஓர் எச்சரிக்கை விடுக்கிறார். அதோடு அவர்களுக்கு போதிக்கும் பணியை முடித்துவிட்டு மறைந்து கொள்கிறார். யோவானும் இயேசுவின் போதனை பணியின் வெற்றி தோல்வியை சீர்தூக்கி அதன் வெற்றி தோல்விக்கான காரணங்களை கொடுத்து விட்டார். அதோடு இப்பகுதியை முடித்து மாட்சிமையின் பகுதி அல்லது துன்புறுதல் பகுதி தொடங்குவதே முறை என்று நாம் கருதுவோம். ஆனால் இங்கு மீண்டும் இயேசு பேசுவதாக கூறப்பட்டுள்ளது. அதில் ஆண்டவர் பற்பல இடங்களில் ஏற்கனவே கூறிய கருத்துக்களே இங்கு மீண்டும் கூறப்பட்டுள்ளன. அன்பார்ந்தவர்களே, என்னை காண்பவர் என்னை அனுப்பினவரே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவிடமே நம்பிக்கை கொள்கிறார் என்னும் ஆண்டவர் இயேசுவின் அமுத மொழிகளை இன்று தியானிப்போம். தந்தை இறைவனை யாருமே கண்டதில்லை, ஆனால் இயேசு அந்த இறைவனின் முகமாக இருக்கின்றார். அவரை கண்டவர்கள் இறைவனை கண்டதற்கு இணையாகின்றார்கள் என நம்பிக்கையுடன் சொல்கின்றார். அந்த அளவுக்கு இயேசுவின் செயல்களும் எண்ணங்களும் அமைந்திருந்தன. நாம் இப்படி சொல்ல முடியுமா? என்னை காண்பவர்கள் ஆண்டவர் இயேசுவை காண்கின்றன என்னும் வகையில் என்னால் வாழ முடியுமா, பணியாற்ற முடியுமா? இதுவே இன்றைய நற்செய்தி வாசகம் விடுக்கும் அறைகூவல். அன்னை தெரசாவை கண்டவர்கள் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கண்டனர். புனிதர்கள் மறைசாட்சிகளை காண்பவர்கள் ஆண்டவரின் திருமுகத்தை காண்கின்றனர். இதுவே நற்செய்தி அறிவிப்பு, இதுவே சாட்சிய வாழ்வு. நமது வாழ்வும் அவ்வாறு அமைய முயற்சி எடுப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவிடம் எனது நம்பிக்கை திடமாக உள்ளதா? இயேசு கொணர் மீட்பை உணர்ந்து வாழ்கின்றேனா? இயேசுவும் தந்தை ஒன்றே என்ற இணைந்த நிலையை ஏற்று வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவிடம் எங்களது நம்பிக்கை திடமாக வைத்துக் கொள்ளவும், இயேசு கொணர் மீட்பை உணர்ந்து வாழவும், இயேசுவும் தந்தை ஒன்றே என்ற இணைந்த நிலை ஏற்று வாழவும் வரம் தாரும். ஆமீன்.